சபை அப்படிங்கிற பதம் முதல் முறை ஒட்டுமொத்த வேதாகமத்திலே எங்கதான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துலதான் முதல் முறையா சபை அல்லது சபையார் அப்படிங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டது. நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயே சபையார் அல்லது சபை அப்படிங்கிறது முதல் முறை வர்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். 3வது வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சபை, சபையார் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சபை அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வர்ற இடத்துல தேவன் காண்பிக்கக்கூடிய அற்புதமான வெளிச்சம் என்ன தெரியுமா? அங்கே பஸ்கா ஆசரிப்பை காண்பிக்கிறார். யாத்திராகமம் 12ன்னு சொல்லிட்டாலே அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுதா? யாத்திராகமம் 12ன்னு சொன்னா நமக்கு என்னதான் தெரியும் தெரியுமா? பஸ்காவை தேவன் வெளிப்படுத்துகிறார். பஸ்காவுடைய நியமம் என்ன, பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும், பஸ்காவை ஆசரிப்பது நிமித்தமா இங்கே நடைபெறக்கூடிய பயங்கரமான விடுதலை என்ன, எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே பஸ்காவை அனுசரிக்கிற காரியங்களை குறித்து பேசுகிறார். அதை தொடர்ந்து வரக்கூடிய 13வது அதிகாரத்திலே பஸ்காவின் மூலமாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய அந்த பலியின் மூலமாக முதற் பலன் அனைத்தையும் தேவன் தமக்கென்று மீட்டுக் கொள்ளுகிறார் என்கிற சத்தியத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சபைங்கிற முதல் பதத்தை ஏன் பரிசுத்த வேதாகமத்திலேயே முதல் முறைய ஆண்டவர் யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல கொண்டு வர்றாருன்னு சொன்னா, பஸ்கா இல்லையேல் சபை இல்லை. மறந்துடாதீங்க, பஸ்கா இல்லையேல் சபை இல்லை. அதனாலதான் முதல் முறை பஸ்கா வெளிப்படுத்தப்படுது. அதே இடத்துலதான் சபைங்கிற முதல் பதமும் வருது. சபையார், சபையாரின், சபையாரோடு, சபை என்கிற அந்த வார்த்தையினுடைய முதல் துவக்கமே அங்கதான் இருக்கு. நீங்க ஆதியாகமத்துல பார்க்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்போ இந்த வெளிச்சம் ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே இது தெரிய வரணும். அப்ப ஏன் இந்த இடத்துல சபையார் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொன்னா, பஸ்காவை தேவன் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பஸ்கா தேவ ஆட்டுக்குட்டியானவர். பழைய ஏற்பாட்டுல காண்பிக்கப்பட்ட பஸ்கா புதிய ஏற்பாட்டுல யாரை குறிக்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. எல்லாம் நான் வசன ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் நாம் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பின் பகுதியில எழுதுகிறார், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. பஸ்கானாலே ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம், அடிக்கப்பட இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்ப ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சிந்தப்பட்டு ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகிறதற்கு ஏதுவாக அதற்கு ஒரு நிழலை நாம் பார்க்கிறோம் அந்த காலத்துல. அப்ப அதே போலதான் கிறிஸ்துவானவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டி அந்த பூமியில வெளிப்பட்டா. யோவான் அவரை குறித்து சாட்சி சொல்லும் போது, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அவர்தான் பஸ்கா என்று சொல்லி அடையாளப்படுத்தினார். ஆக பிரியமானவர்களே, பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்? பலியானார். அந்த பலியின் மூலமாகத்தான் சபை ஏற்படுத்தப்படுகிறது. ஆகையினால்தான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, தேவன் உங்களை குறித்தும் தேவன் தமது சபையை, பாருங்க அழகா சொல்லப்பட்டு, தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களை குறித்தும் தேவன் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு அப்படி சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதனாலதான் சபையை சம்பாதித்தாராம்? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால. சொந்த சுய இரத்தம்னா ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு, God has purchased his church by his own blood. By his own blood. அவருடைய சொந்த இரத்தத்தினால சபையை சம்பாதித்தாராம். அப்போ பஸ்கா எந்த இடத்துல பாருங்க, பஸ்காங்கிறது ஒரு விலைக்கிரயம். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் காக்கப்படுவதற்காக, சங்கார தூதனுக்கு காக்கப்படுவதற்கு, பயங்கரமான அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கு அன்றைக்கு பஸ்காங்கிற ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அது எதற்கு நிழலாட்டமா இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய பஸ்காவா இந்த பூமியில வெளிப்பட்டு நம்மளை அழிவுக்கு எத்தனமாய் நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய், தேவ ஆட்டுக்குட்டியாய், பஸ்காவாய் அவர் வெளிப்படுத்தப்பட்டதற்கு
முன் நிழலாய் யாத்திராகமம் 12 அதிகாரத்துல பஸ்கா காண்பிக்கப்பட்டது. அப்ப அந்த பஸ்கா வெளிப்படுற இடத்துலதான் ஒட்டுமொத்த பைபிள்லயே சபைங்கிற பதம் முதன்முறையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டுல மட்டும்தான் நம்ம பார்த்தா, புதிய ஏற்பாட்டுலயும் அப்படிதான் இருக்கு. நீங்க புதிய ஏற்பாட்டுல கவனிப்பீர்கள் என்றால் மன்னிக்கவும், மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்துலதான் முதல் முறை புதிய ஏற்பாட்டிலே, நான் சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறை சபைங்கிற பதம் எங்கதான் பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்துலதான். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை என்ன செய்யறதில்ல மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சபையை அறிமுகப்படுத்துகிற முதல் இடத்தை பார்க்கும்போதும் அங்க பஸ்கா, அப்போ கிறிஸ்துவானவர் பலியாகிறார் பாத்தீங்களா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ அறிகிற இடத்துல தான் சபையினுடைய தோற்றம் இருக்கிறது. சரி, புதிய ஏற்பாட்டுல வேற ஏதாவது இடத்துல ஏற்படுத்திக்காரன் பார்த்தா, புதிய ஏற்பாட்டுல முதல் முறையா சபைங்கிற பதம் எங்கதான் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து யாருங்கிறத பேதுரு தெளிவா சொன்னார். நமக்கு தெரியும், அதுக்கு முன்னால இருந்தே கேட்டுக்கிட்டே வர்றார். நம்ம 16வது அதிகாரத்துல நீங்க 13ஆம் வசனத்துல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஜனங்களை யாரு சொல்றாங்கன்னு சொல்லும்போது சிலர் யோவான் சொன்னு சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசியில ஒருவன் சொல்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க. இப்படிலாம் சொல்லும்போது அது எல்லாமே தப்பு, அப்படிதானே? எல்லாமே தவறான, அது ஒரு அது ராங், அது மிஸ்கன்செப்ஷன் சொல்ற ராங், அது ராங் ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அப்போ உடனே அவர் சொல்றாரு, நீங்கள் என்ன யாரும் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமா சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி 16ஆம் வசனத்துல சொன்ன உடனேதான் அது சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தாமே என்ன செஞ்சிருக்கார், உனக்கு இதை வெளிப்படுத்தினான்னு சொன்ன உடனேதான் சொல்றாரு, இந்த சபை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி சொன்னான். பிரியமானவர்களே, இதை நான் உன்னிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, சபைங்கிற இந்த முதல் பதம், மன்னிக்கவும், சபைங்கிற பதம் முதல் முறை புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுற இடத்தையும் பார்க்கும்போது எந்த இடத்துல அப்படின்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துங்கிற அந்த வெளிப்பட்ட இடத்துல. எதுக்காக உங்களோட பகிர்ந்து கொள்ளனா, வானத்திலிருந்த கிறிஸ்து தான் இந்த பூமியில இயேசுவா வெளிப்பட்டாருங்கிற அந்த அறிவு பேதுருக்கு கொஞ்சம் பாத்தீங்களா. பஸ்கா நீர்தான் வானத்திலிருந்து வந்த கிறிஸ்து, நீர்தான் மேசியா, எங்களை எல்லாரையும் மீட்டுக் கொள்ளும்படிக்கு இந்த பூமியில வெளிப்பட்ட கிறிஸ்து யார் தெரியுமா? நீர்தான், இயேசுவாகிய நீர்தான் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு சொல்லி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு சொல்லி சொன்னார் பாத்தீங்களா. அங்கதான் முதல் முறை சபைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, முதல் முறை. அவங்களுக்கு தெரியுதா, சபையை முதல்ல எந்த இடத்துலதான் தேவன் ஸ்தாபிக்கிறார்னு கேட்டா, அவரை அறிகிற அறிவு. அதுல விசேஷமா இவர்தான் என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தின் பரிகாரியா இந்த பூமியில வெளிப்பட்டாருங்கிற அந்த அதை அறிகிற அறிவுல தான் சபையின் தோட்டத்தை தேவன் வைக்கிறார். இதை முதற்கண் நாம் கட்டாயமாய் அறிந்து வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் சபைக்கு போறேன்னு சொல்றதுல எவ்விதமான பிரயோஜனம் இல்லை. பஸ்கா இல்லையே சபை இல்லை. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் கொடுக்கிறேன், ஆலோசனையா தான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டிலேயே முதல் முறை சபையாருங்கிற வார்த்தை யாத்திராகமம் 12 வருது. புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறை சபைங்கிற பதம் மத்தேயு 16வது அதிகாரத்துல வருது. இந்த ரெண்டு இடத்தையும் பாருங்க, உண்மையாவே ரெண்டுமே ஒரே காரியத்தை தான் நமக்கு காண்பிக்கிறது. அதாவது both show the similar things அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ரெண்டுமே both passages we have seen just now, we have referred to just now, resemble each other அப்படி சொல்லுகிற அளவுக்கு ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஒன்னே தொடர்புடையதாகவே இருக்கிறது. அங்கே பஸ்கா, ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார், தேவ ஆட்டுக்குட்டியா இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டவர். இங்கேயும் அதே காரியம் தான் பேதுருக்கு வெளிப்படுத்தப்படுது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. நீர் யாருன்னா, நீர் இயேசு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, நீர் வானத்திலிருந்து வந்த கிறிஸ்து நீர்தான் சொல்லும்போது, ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்ய மனுஷ சாயலில் வெளிப்பட்ட கிறிஸ்து நீர்தான் அப்படிங்கிற அந்த பஸ்காவை குறித்த வெளிப்பாடு வருது பாத்தீங்களா. அந்த இடத்துலதான் சபையே தேவன் அறிமுகப்படுத்துகிறார். ஆக பஸ்கா இல்லையில் சபை கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அநேகருக்கு இந்த வெளிச்சம் இன்னைக்கு இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் ஏதோ வந்தோம், பாட்டு பாடணும், போகணும்னு சொல்லி அதுதான் சபை கூடுவது நினைக்காங்க. இல்லை, நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்தையும் பூஜ்யமாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுதான் பஸ்கா. ஏன் இந்த பஸ்காவை பேசுகிறோம் தெரியுமா? தெளிவா விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பஸ்காவிலே
இரண்டு விதமான கிரியைகள் அளிக்கப்படுகிறது. ஒன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இதனாலதான் சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் பேசுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:23 பின்பகுதியிலே சொல்லுகிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். எதற்காக இதை சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சிலுவையில தான் நம்மை பாழாக்கக்கூடிய மாம்சமும் உலகமும் மாண்டு போகிறது. அந்த வெளிச்சத்தை நாம் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, நம்மளை வஞ்சிக்கக்கூடிய 2 இந்த உலகத்தில் எது தெரியுமா? 72 அல்ல, வெறும் 2 எது தெரியுமா? ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். இதை தாண்டி சாத்தான் நம்மளை சோதிக்கிறதுக்கோ, நம்மளை ஒரு விதமான ஒரு சோர்வுக்குள்ள தள்ளுறதுக்கோ அவன் வேற எதையுமே எடுக்க முடியாது. இந்த 2 தவிர வேற இதுல வருவான்னு நினைக்கிங்க? இந்த 2 தான். ஒன்னு மாம்சம், இன்னொன்று உலகம். இந்த 2 தாண்டி அவன்கிட்ட வேற ஆயுதமே கிடையாது. நீங்க ஒரு வேளை சொல்லலாம், அவன்கிட்ட லட்சக்கணக்கான ஆயுதம் இருக்கு. எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த 2க்குள்ள கேட்டகரைஸ் பண்ணலாம். நான் சொல்லுவேன், every sin or every temptation can be categorized or can be classified into 2. உண்மையாவே சொல்ல போனா சொல்லலாம், every sin, every temptation, every trial, every struggle which Satan brings in our life, உண்மையில அப்படிதான் சொல்றது, brings in our life, அல்லது it's Satan tends to bring in our life can be classified into 2. One is flesh, another world. ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். அப்ப இந்த 2யுமே வேதம் எங்க காமிச்சு கொடுக்குன்னு பாருங்க. இதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் கவனித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய போராட்டமா இருந்தது தெரியுமா? பெரிய அச்சுறுத்தலா இருந்த 2 நபர் யார் தெரியுமா? ஒன்று அவங்களுடைய சொந்த மாம்சம், முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி விரும்புவாங்க, இந்த மாம்சத்தை அடக்க முடியல. இன்னொன்னு வெளியில இருந்த சத்துருக்கள், உலக சத்துருக்கள். இந்த 2 தாண்டி அவங்க சோதிக்கப்பட்டது எங்கேயாவது காமிங்க பார்ப்போம்? எங்கேயுமே காமிக்க முடியாது. இந்த 2 இடம் தான். ஒன்னு அவங்க மாம்சத்துல சோதிக்கப்பட்டாங்க, இன்னொன்னு உலகத்துல வெளியில இருக்க சத்துருக்களை அவங்க எதிர்த்து வந்தாங்க. ஒன்னு இந்த மாம்சம் அவங்களை எதிர்த்து நின்னுச்சு, முறுமுறுப்பு, எரிச்சல் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சூழ்நிலை, இச்சை அப்படிங்கிறத இந்த மாம்சம் கொண்டு வந்து அவங்களை அழிவுக்கு உட்படுத்திச்சு. இன்னொன்னு வெளியில உள்ள சத்துருக்கள் அவங்களுக்கு எதிர்த்து நின்னாங்க. அப்ப அவங்களுக்கு எதிர்த்து நின்ன 2 என்ன தெரியுமா? ஒன்னு அவங்களுடைய மாம்சம், இன்னொன்று உலகம், உலகத்தில் உள்ள சத்துருக்கள். அப்ப இந்த 2யும் ஜெயிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து அவர்களோட கூட சென்றிருக்கிறார். ஆனா அதை அவங்க சரிவர கவனிக்கவே இல்லை. நீங்க வேதத்துல வாசி பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:4 சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:4 சொல்றார், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர்களோட கூட சென்ற, அவர்களோட கூட சென்ற, அது ரொம்ப முக்கியம். அப்ப இஸ்ரவேலோடு கூட சென்றவர் யார் தான் சென்றிருக்கிறார்? கிறிஸ்து தான் சென்றிருக்கிறார். அறியவில்லை. When they were led in the wilderness, they were totally ignorant. They were completely ignorant of the truth, which means of Christ. கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை அவர்கள் அறியாதபடி இருந்தார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்களோட கூட சென்ற கண்மலை, ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்களோட கூட சென்ற, அப்ப நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்ப இந்த வில்டர்னஸ்ல கிறிஸ்து அவர்களோட கூட சென்றார். Christ walked with Israelites in the wilderness. கிறிஸ்து வனாந்தரத்தில் இஸ்ரவேலோடு சென்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது அறியவில்லை. எதுக்காக சென்றார் தெரியுமா? அவங்களுடைய மாம்சத்தையும் உலகத்தையும் வேறு இருக்கும்படி. இது அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டபடினால்தான் சொல்றாரு, நமக்கு எதிரிகளே இந்த பூமியில 2 தான். ஒன்னு மாம்சம் நம்மளை பாழாக்க நினைக்கும், இன்னொன்று சாத்தான் உலகத்திலிருந்து வருவான், மாம்சத்தை எழுப்பி விடுவான், இல்லைன்னா உலகத்தின் ஆசாபாசங்களை காண்பிப்பான். இந்த 2யும் ஜெயங்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நமக்குள் இருக்க வேண்டிய ஒரே உபதேசம் சிலுவை பற்றிய உபதேசம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நீங்க நல்லா உன்னிப்பா பாருங்க. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்தையும் எங்க காலி பண்றாரு பாருங்களேன். நான் 2 அதிகாரத்தை அடுத்தடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று கலாத்தியர் 5:24 இன்னொன்று கலாத்தியர் 6 பார்க்க போறோம். கலாத்தியர் 5:24 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதுல அறிஞ்சிருக்கிறாங்க? சிலுவையில் அறிந்திருக்கிறார். அப்போ மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எவ்வளவு? பாதியா?
அப்படியே போட்டிருக்கு இல்ல. half of the desire of the flesh அப்படிலாம் பைபிள்ல இல்ல. ஒட்டுமொத்தமா மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை காண்பித்து கொடுத்தார் அப்படி சொன்னா, இந்த கலாத்திய சபைக்குள்ள மாம்சமும் உலகமும் பிரவேசித்து விட்டது, அவர்களை கரைப்படுத்தி விட்டது. ஆகினால்தான் இந்த இடத்தில் அவர் எதை காண்பிக்க வேண்டியது இருக்குன்னா, சிலுவையை உயர்த்தி காண்பிக்க வேண்டியது இருக்கு. சிலுவை பற்றிய உபதேசத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலுவையில எல்லா விதமான மாம்சமும் மாம்சத்தின் இச்சைகளும் மாண்டு விட்டது. சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிகரித்து விட்டார். அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஜனங்கள் நடத்தப்படுகிறார்கள். அதன் முதல் காரியம். இரண்டாவது பாருங்க, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என் சைட்லையும் அது பூஜ்ஜியம், உலகம் அங்க என்ன பிடிக்க நினைக்கிற இடத்துலயும் அதுவும் பூஜ்ஜியம். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. உலகம் இங்க வந்து எனக்குள்ள ஈர்க்கப்பட்டு வந்தாலும் இங்க பூஜ்ஜியம் ஆயிரும். நான் உலகத்து பக்கமா ஈர்க்கப்பட்டு போனாலும் உலகம் என்ன செஞ்சிடும்? பூஜ்ஜியம் ஆயிரும். அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஃபேண்டாஸ்டிக் லைஃப் நான் சொல்லுவேன். இட்ஸ் a fantastic life that everyone called by God must live. இந்த பூமியிலே தேவனால் அழைக்கப்பட்ட நம் யாவருமே வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஜீவியம் பிரியமானவர்களே. அதனாலதான் நீங்க சிலுவை பற்றிய உபதேசம் பார்க்க முடியல. ஆதி காலத்துலதான் நீ சிலுவை பற்றிய உபதேசம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு, இன்னைக்கு பார்க்கவே முடியல. நீங்க என்ன வருஷத்துக்கு 40 நாள் 2 நாட்கள்ல பிரசங்கிக்காங்க, அது சும்மா ஏதோ ஏனோ தானோ சொல்லி இல்லை. பிரியமானவர்களே, இந்த பூமியில நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டிய 2 சத்துருக்கள் யார் தெரியுமா? ஒன்று மாம்சம், இன்னொன்று உலகம். நீங்க வேணா உட்கார்ந்து நல்லா ஒரு நாளை கூட நீங்க ஃப்ரீ பண்ணி நல்லா உட்கார்ந்தாலும் யோசிச்சு பாருங்க, நமக்கு சத்துரு யாருன்னு பாருங்க. சாத்தா 2 ஆயுதங்களை தான் கொண்டு வருவான். மீண்டும் சொல்றேன், 72 அல்ல, 2 தான். ஆனா லட்சக்கணக்கா இருக்கும். அந்த லட்சக்கணக்கானது இந்த 2 ஆயுதத்துக்குள்ள நீங்க உட்படுத்திடலாம். ஒன்னு மாம்சம், இன்னொன்று உலகம். நீங்க வேற ஏதாவது சோதிக்கப்படுறதுக்கு வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க, வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். ஏதாவது இருக்குதா? வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாம்சத்தோடு போராட்டம் இருக்கு. கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, ஒன்னு சொன்னா கீழ்ப்படிய மனதில்லாத பிடிவாத குணம். நல்லா பாருங்க. கணவன் ஒண்ணு சொன்னாங்கன்னா மனைவி எய்த்து ஒண்ணு சொல்றது, அல்லது மனைவி ஒண்ணு சொன்னா கணவன் பொறுமையை கேட்க கிடையாது. நீ எப்படி சொல்லலாம், நான் வீட்டுல நான் தானே கணவன் அப்படின்னு சொல்லி எய்த்து பேசுறது. அப்போ இதெல்லாம் நீங்க கவனித்து பாருங்க. குடும்ப வாழ்க்கையில நம்மளை சின்ன பின்னமாக்கக்கூடிய பயங்கரமான ஒரு சத்ரு அப்படின்னு சொன்னா மாம்சம். இந்த மாம்சமும் எப்பவுமே எதோட தான் ஈர்க்கப்படும் தெரியுமா? உலகத்தோடு தான் ஈர்க்கப்படும். ஏன்னா இந்த மாம்சம் விரும்பினது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல அதை அடையணும், இதை அடையணும், அதுக்கு ஆசைப்படுவாங்க. சில இடத்துல பாருங்க, கூட பிறந்த சகோதர சகோதரி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா சண்டைங்கிறது மாம்சம். எதுக்குன்னு கேட்டா சொத்துங்கிற உலகத்துக்காக. சொத்து பிரச்சனை, சொத்துன்னு வரும்போது இந்த மாம்சம் என்ன செய்யுதுன்னா அப்படியே எலும்புது. உலக பொருளை பார்க்கும்போது அது ஈர்க்கப்படுது. இப்போ சொத்தை பத்தி ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சண்டை வருமா? வராது. அதனாலதான் இன்னைக்கு சிலுவை பற்றிய உபதேசம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கட்டாயம் இடம்பெறணும். அதனாலதான் கலாத்தியர் 5:24 மாம்சம் தும்சமாகிறது, கலாத்தியர் 6:14 உலகம் தும்சமாகிறது. உலகத்தையும் மாம்சத்தையும் வேறு இருக்கக்கூடிய இடத்திலே கர்த்தராகிய தேவன் சிலுவை பற்றிய உபதேசத்தையே முதன்மைப்படுத்துகிறார். அதனால்தான் பிரியமானவர்களே, நான் இப்பவும் ஒரு ஆலோசனையா சொல்றேன். உங்களுக்கு சமயம் கிடைச்சா, நான் இப்பவும் எனக்கு இடையில ஆண்டு தேவன் கொடுத்த பாரத்தை சொல்றேன். நான் ஒரு பெரிய பைபிள் கமெண்ட்ரியே போடணும் தான் மனசுல பட்டுச்சு. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு பெரிய கமெண்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு உணர்த்தினார். ஆனாலும் கூட இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆதியாமம் 1 அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் சொல்லி தொடர் பைபிள் ஸ்டடி, கண்டினியூல் பைபிள் ஸ்டடியை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கு. ஆதியாமம் 1, நீங்க ஆதியாமம் 1 அதிகாரத்தை கேட்டு பாருங்களேன், முழுக்க சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கு. நான் சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கேட்டா உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல கேட்டா தெரியும். ஆதியாமம் 2 அதிகாரம் எடுத்திருக்கு, 3வது அதிகாரம், இப்படியே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னா இதுல எல்லாவற்றிலுமே தேவன் சிலுவை பற்றிய உபதேசத்தை ஒட்டுமொத்த வேதாமத்துல காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா? ஜனங்களுக்கு இந்த வெளிச்சம் வேணும்.
இன்னைக்கு நம்மகிட்ட போராடுற ரெண்டே ரெண்டு ஆயுதங்கள் இவைகள் தானே, மாம்சமும் உலகம் தானே. இதை மேற்கொள்றதுக்கு நான் அனுதினமும் எந்த 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 சத்தியத்தில் நிலை கொண்டிருக்கணும், எதை பற்றி வெளிச்சத்துல நான் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்னுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினா என்னுடைய ஒட்டுமொத்த உலகமும் அவரோடு கூட மாண்டு போய் விட்டது. பாருங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிற, உலகத்துக்கு இடம் கொடுக்கிற நம்முடைய பழைய மனுஷனே எங்க இருக்கான் தெரியுமா? சிலுவையில தான் இருக்கிறான். வேதத்தை வாசு பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அந்த பழைய மனுஷன் யார்? அந்த பழைய மனுஷனுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அவன் ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு, ஒன்னு மாம்சம், இன்னொன்னு உலகம். எப்படி மாம்சம் இருந்துச்சு? முதல்ல மாம்சம் புசிக்க வேண்டாம்னு சொல்லி விட்டு அந்த கனியை புசிக்கும்படி அவர்கள் கடந்து போகிறார்கள். ரெண்டாவது, நான் புசிக்க வேண்டாம்னு சொன்னதை நீ புசிச்சியான்னு கேட்டா, புசிக்கலன்னு சொல்லணும். மனைவியை காமிச்சு கொடுக்குறான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு. தேவனை போல ஆயிரலாம், இந்த உலகத்துல பெரிய ஆள் ஆயிரலாம். மாம்சமும் உலகமும் தான் அவர்களை கரைப்படுத்தின நிலைமைக்குள்ளே தள்ளிவிட்டது. மாம்சமும் உலகமும் தான் ஆதாம் ஏவாள் ஆகிய நம்முடைய ஆதி பெற்றோரை பயங்கரமான பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டது. மரித்து போனார்கள், தேவனற்ற நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள், தேவ மகிமையை இழந்து போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் தேவ மகிமையை இழந்து போனார்கள். பிரியமானவர்களே, பாவத்தினுடைய விளைவு அவ்வளவு பயங்கரம். அப்ப அவங்க என்ன எதுக்கு இடம் கொடுத்தாங்கன்னு பார்த்தா, மாம்சம், இன்னொன்று உலகம். ஏன்னா அவங்களுக்கு பார்க்காங்க, நீங்க தேவர்ல போல ஆயிரலாம்னு சொல்லி ஜீவனத்தின் பெருமையை அவங்களுக்கு முன்பாக வைக்கிறான். உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவனை போல ஆயிரலாம். அப்ப இந்த உலகத்துல எப்படிலாம் நீங்க இருக்கலாம் தெரியுமா? அப்ப இந்த உலகத்தை காமிச்சு கொடுக்கிறான். இன்னொன்று மாம்சம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் சொல்லி மாம்சத்தையும் உலகத்தையும் தூண்டி விட்டு தான் சாத்தான் நம்மளை மேற்கொள்ள முடியும். அப்போ இந்த மாம்சமும் உலகமும் பூஜ்ய நிலைமையில காண்பித்து கொடுக்கக்கூடிய அருமையான இடம் எது தெரியுமா? கல்வாரி சிலுவை. அனுதினமும் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை நான் எவ்விதமாய் அனுபவிக்க முடியும் தெரியுமா? ஒருவேளை எனக்கு மாம்சத்துல ஒரு போராட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்துல ஒரு இச்சை வருது, அல்லது இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு காரியம் வருது அப்படின்னு சொல்லும் போது, உண்மையாவே கிறிஸ்துவானவர் அவர் எனக்காக பலியானாருங்கிற அந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலதான் நான் மாம்சத்துக்கு உலகத்துக்கு இடம் கொடாதபடி பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். சிலுவைங்கிறது எதை காண்பிக்கு தெரியுமா? மரணத்தை காண்பிக்கு. எதற்கு மரணம்? மாம்சத்துக்கு மரணம், உலகத்துக்கு மரணம். அவ்வளவுதான். உலகத்தையும் மாம்சத்தையும் அதுலதான் முடிக்கிறார். அப்போ இதோட செய்தி முடியுதான்னு பார்த்தா, இதைத்தான் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் காண்பித்து கொடுக்கிற கனமான ஊழியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலையும் சிம்சோன்ல பற்றிய விஷயத்துல, ஆபிரகாமை பற்றிய விஷயத்துல, யோசுவாவை பற்றிய விஷயத்துல, காலேபை பற்றிய விஷயத்துல, யோனத்தானை பற்றிய விஷயத்துல, தாவீதை பற்றிய விஷயத்துல, பவுலை பற்றிய விஷயத்துல, பேதுருவை பற்றிய விஷயத்துல, இப்படி அநேக பரிசுத்தவான்கள், அநேக மனிதனுடைய விஷயத்துல இந்த ரெண்டு இடம் பெற்றிருக்கிறத பார்க்க முடியும். மாம்சத்தை ஆண்டவர் புறக்கணித்து தள்ளுகிறார், உலகத்தை புறக்கணித்து தள்ளுகிறார். அப்போ ஆங்காங்கே காண்பிக்கப்பட்ட மாம்சம் புறக்கணிக்கப்படுறது, உலகம் புறக்கணிக்கப்படுறதை காண்பித்து கொடுக்கிற இடத்துல எல்லாம் சிலுவை பற்றிய உபதேசம் முன் நிழலாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் ஜெயிக்க? மாம்சத்தை எப்படி ஜெயிக்க? இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்க? கிறிஸ்துவின் சிலுவை அன்பின் மூலமாகத்தான். அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ரோமர் 8வது அதிகாரம் 36ஆம் வசனத்துல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த அன்பு எதுல வெளிப்படுது? 36 பார்க்கமே, 34 பாருங்க. அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறவரும் அவரே, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரேன்னு சொல்லி அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தலை பற்றிய அவர் பிதாவின் வலது பரிசுல போன அந்த காரியத்தை வச்சு சிலுவை பற்றிய உபதேசத்தை வெளிப்படுத்திட்டு தான் தொடர்ந்து சொல்றாரு 35ஆம் வசனத்துல இருந்து, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை, பாத்தீங்களா? அப்போ எனக்காக ஒரு ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தா, அந்த கல்வாரி சிநேகத்தை நான் எப்பொழுதுமே எனக்குள்ளே கொண்டிருக்கும் போது
அவருடைய மரணத்தை பற்றிய விசுவாசத்துல என்னுடைய எல்லா பாவங்களும், என்னை பாழாக்க நினைக்கிற எல்லா மாம்சீகமும், எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்களும் மாண்டு விட்டது என்கிற அந்த வெளிச்சத்திலே நான் நாள்தோறும் பிழைத்திருக்க வேண்டியது இருக்கு. அவளை கணவன் ஒரு காரியம் சொல்லும் போது மனைவியால கேட்க முடியலன்னு சொல்லும் போது, ஒரு மாம்சம் அப்படி எழும்பும் போது நான் உண்மையில எப்படிப்பட்ட சிந்தைக்குள்ள தான் நான் இடம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, இல்ல இந்த மாம்சம் மரித்து விட்டது. உலக பிரகாரமான காரியங்களை இச்சிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வரும்போது, இல்ல உலகமும் எனக்கு என்னது சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அந்த சிலுவை மரணத்திலே, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றிய விசுவாசத்திலேயே நான் அனுதினமும் பயணிக்க வேண்டியது. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த மேன்மையான சத்தியத்தின் வெளிச்சத்துக்காக தான் நாம் இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனாலதான் பாருங்க, சபை அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் எங்கதான் காண்பிக்கப்படுதுன்னு பார்த்தா பஸ்காவில தான் காண்பிக்கப்படும். அப்படித்தானே பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல சபைங்கிற துவக்கத்தையும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் சபைங்கிற அந்த துவக்கத்தை பார்க்கிறோம். அது எல்லாமே தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை பற்றிய விசுவாசத்துல தான் தேவன் சபையை அறிமுகப்படுத்துகிறார். அதனாலதான் நான் சொல்லுவேன், பஸ்கா எங்க இல்லையோ அங்கே அது சபையே கிடையாதுன்னு நான் சொல்லிடுவேன். அது ஏதோ ஒரு கட்டடம், அது ஒரு கிளப்பா இருக்கலாம், அது ஒரு கம்யூனிட்டி ஹாலா இருக்கலாம். ஆனா நிச்சயமா that will never become church unless they have Passover. பஸ்காவை கொண்டிருக்கவில்லை என்றால் சபை இல்லை. அதனால பிரியமானவர்களே, என்னாலும் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சபையார் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தோடு நான் பிழைக்கணும் அப்படின்னா பஸ்காவோடு தான் பயணிக்க வேண்டியது. இப்ப நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கேன், அது பஸ்கா அப்படின்னு சத்தம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப்ல நீ தேவனுடைய சபையார், அடுத்த ஸ்டெப் பஸ்கான்னு வைக்கி, நீ தேவனுடைய சபை, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. பஸ்கா ஒரு கால் எடுத்து வச்சுன்னா அடுத்த கால் வருது, ஒரு கால் வருதுன்னா அடுத்த கால் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரும். அப்ப நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பஸ்கா நான் தேவனுடைய பிள்ளை, பஸ்கா நான் தேவனுடைய பிள்ளை. அப்ப நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த சிறந்த அந்தஸ்தை எந்த அனுபவத்துல தான் நான் அனுபவிக்கிறபடி தேவன் வைத்திருக்கிறான்னு சொன்னா பஸ்காவின் மூலமாய் மாத்திரமே. சும்மா ஆண்டவர் எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்தல. யாத்திராகமம் 12 வெளிப்படுத்தலன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல வெளிப்படுத்திருக்கலாமே, வெளிப்படுத்தல. சபைங்கிற ஸ்தானம் பஸ்காவில தான் காண்பிக்கப்படுது. அப்ப உண்மையாவே நான் தேவனுடைய சபையாய், தேவனுடைய பிள்ளையா நான் காணப்படுகிறேங்கிறதுக்கு அடையாளமே பஸ்காவை வைத்துதான் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வெளிச்சத்துக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.